அந்த தீவட்டி சலாமிற்கான உத்தரவிட்டவர் திப்பு சுல்தான். திப்பு சுல்தானை இங்கே ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய அரசனாக காட்ட வேண்டும் என்று இந்துத்துவ அமைப்புகள் முயல்கின்றன. ஆனால் திப்பு சுல்தான் மதத்தை கடந்து மக்களை நேசிக்கக்கூடிய மன்னனாக இருந்தார் என்பதற்கான எடுத்துக்காட்டாக இன்றைக்கும் நீங்கள் கோவிலுக்கு சென்றால் தீவட்டி சலாம் நடப்பதை நீங்கள் நேரில் காணலாம். இதை நேரடியாக பார்த்து எனது நண்பன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலே ஒரு கட்டுரையாக எழுதினார். வெகு நாட்களுக்கு முன்பல்ல, ஒரு சில வருடங்களுக்கு முன்பு இதை பதிவு செய்தார். இப்படியான ஒரு தீவட்டி சலாம் என்ற அந்த திப்பு சுல்தானுடைய பாரம்பரியம் இன்றைக்கும் 225 ஆண்டுகள் கடந்த பிறகும் பேரூர் கோவில் இருந்து வருகிறது. இந்த பெருமை திப்பு சுல்தானுக்கு சார். அது மட்டுமல்ல, மருதுபாண்டியர்கள் படை வலுப்படுத்துவதற்கும் பழனி அருகே படையை திரட்டி புரட்சியாளர்களுக்கு பயிற்சி கொடுத்த கோபால நாயக்கருக்கு துணையாக நிற்பதற்கான தளபதிகள் திப்பு சுல்தானுடைய படைகளிலிருந்து வந்தவர்கள். திப்பு சுல்தானின் மீது ஆங்கிலேயர்கள் படையெடுப்பை நடத்திய பொழுது, ஸ்ரீரங்கப்பட்டின போர் என்கின்ற போரை அவர்கள் நடத்திய பொழுதெல்லாம் வெள்ளையர்களை குறுக்கே மறித்து சண்டையிட்டவர் தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை சென்னிமலையிலே வாழ்ந்தவர். சென்னிமலையா சிவன்மலையா இரண்டுக்கும் நடுவில் இந்த சின்னமலை நிற்கின்றான். என்னிடம் அறிவிக்க சொல்லுங்கள் திப்பு சுல்தானை என்று கலகக்குரல் எழுப்பிய தீரன் சின்னமலையோடு பேச்சுவார்த்தை நடத்தி தீரன் சின்னமலையிடம் யார் பொது எதிரி என்று அடையாளம் காட்டி வெள்ளையனுக்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்கியவர் திப்பு சுல்தான். அதற்கு பிறகு